ஐக்கிய நாடுகள் சபையின் 2 வருட கால அவகாசம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில், இலங்கையில் இடம்பெற்ற போரின்போது இடம்பெற்ற அவலங்களினை வெளிக்கொண்டு வருவது அல்லது அதற்கான நீதி தேடுகின்ற படலங்களை ஈழத்தமிழர்கள் சார்பில் எப்படி முன்னெடுப்பது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது தொடர்ச்சியாக நீண்ட நெடு காலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் இலங்கையில் இடம்பெற்ற பேரழிவுகள் தொடர்பான புகைப்படங்களை கண்காட்சியாக வைத்து பலரது கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரான்சில் வாழ்ந்து வரும் மனிதநேய பணியாளர் கஜன் அவர்களை லங்காஸ்ரீ 24 இணைத்திருக்கின்றோம். இந்த 2 வருட காலங்களில் அவர் பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக அறிய கிடைக்கின்றது. அதனுடைய தன்மைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வணக்கம் கஜன். வணக்கம் லங்காஸ்ரீ 24 நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கை தொடர்பில் 2 வருட கால அவகாசங்கள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டினை எப்படி முன்னெடுக்க இருக்கின்றீர்கள்? நான் இது இப்ப கடந்த 5 வருட காலமாக ஐநா சபைக்கு முன்பாக நடந்த தாயகத்தில் நடந்த இன அழிப்பு, இனப்படுகொலை நுணல் படங்களை வைத்து ஆதாரங்களை வைத்து நான் பன்னாட்டு தலைவர்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் காண்பிச்சு கொண்டு வருகின்றேன். நாங்கள் எதிர்பார்த்தது முழுக்க சர்வதேச விசாரணை ஒன்று வேணும் என்று எதிர்பார்த்து தான் நாங்கள் நாங்கள் அதுவும் 2015 செப்டம்பர்ல கைவிட்டு போய்விட்ட நிலைமையில் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தித்தான் நாங்கள் அங்க நாங்கள் மட்டுமில்லை நிறைய பேர் அங்க நாங்கள் ஐநா சபையிட்ட நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியும் நாங்கள் கால அவகாசம் இலங்கைக்கு கொடுக்க வேண்டாம், அங்க எதுவுமே நடைபெறவில்லை என்று நாங்கள் தெளிவாக கூறிந்த போதும் எங்கள் கை மாறி அது ஒரு 2 வருட கால அவகாசம் அங்க கொடுக்கப்பட்ட நிலைமையில அந்த நேரத்துல கூட பார்த்திருந்தமாக இருந்தால் எந்த ஒரு அரசும் எங்களுக்கு, அதாவது தமிழருக்கு ஆதரவாகவோ எந்த ஒரு குரலும் ஐநா சபையில் கொடுக்கப்படவில்லை. அந்த மௌனமாகவே எல்லோருடைய எந்த எதிர்ப்பும் இல்லாமலே அந்த 2 வருட கால அவகாசம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எனவே அந்த வகையில நாங்கள் எடுத்த முடிவு என்னவென்று கேட்டால், இவ்வளவு காலம் நாங்கள் வாழும் நாடுகள்ல தொடர்ச்சியாக நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த இனஅழிப்பு ஆதாரங்களையும் கொடுத்து கொண்டு வந்த போதிலும் இப்ப எடுத்த முடிவு எப்படி என்ன, இந்த 2 வருட காலத்துக்குள்ளேயும் ஐரோப்பா உள்ள அனைத்து, நானும் ஐரோப்பாவில் வாழ்றதால ஐரோப்பா நாடுகள் என்ற அனைத்து பாராளுமன்றங்களுக்கும் நாங்கள் செல்வதாகவும் அது ஒரு வாரம், அதாவது திங்களிலிருந்து வெள்ளி வரையும் தொடர்ச்சியாக அந்த பாராளுமன்றங்கள வாசல்ல இந்த இன அழிப்பு நிலப்படங்களை வைத்துக்கொண்டும் எங்கள்கிட்ட இருக்கும் போதிய அளவு அந்த இன அழிப்பு ஆதாரங்களை அந்த நாட்டிட்ட கொடுத்து அந்த நாட்டின் மனநிலையை மாற்றி எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருவதற்கு ஐநாக்குள்ளையும் சர்வதேச ரீதியாக வலியுறுத்த சொல்லி கேட்பதற்காக இந்த மே மாதத்திலிருந்து நாங்கள் வழிகிட போகின்றோம். அதாவது நீங்கள் மே மாதம் ஆரம்பிக்க இருக்கின்ற பயணத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்றீர்கள்? அதனுடைய கால அட்டவணைகள் உங்களிடம் எப்படி இருக்கின்றது? அதாவது முதலாவது கட்டம் ஐரோப்பாவில் நாங்கள் இருக்கிறதால ஐரோப்பா பாராளுமன்றம் பெல்ஜியத்திலிருந்து நாங்கள் தொடங்க போகின்றோம். முதலாவது பெல்ஜியம் ஐரோப்பா பாராளுமன்றம், அதன் பிறகு பெல்ஜியத்தில் உள்ள பெல்ஜியம் நாட்டின் பாராளுமன்றம், அடுத்த 3வது கட்டம் சாஸ்புக் ஐரோப்பா பாராளுமன்றம் ஆலோசனை சபை அங்கே இருக்கின்றது அந்த இடம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடும் அட்டவணை போட்டிருக்கின்றோம். அதுக்குரிய அனுமதிக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் எங்களோட கையில கிடைக்கும் பட்சத்துல திரும்ப எந்தெந்த நாடு அறிவிப்போம். ஏன்னா சில நாடுகள் பிந்தி முந்தி தர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. அப்படி தொடர்ச்சியாக முடிச்சு கொண்டு திரும்பவும் ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 6ஆம் தேதி திரும்பவும் ஐநா சபைக்கு அந்த 3 வாரமும் 35வது கூட்டத்தொடருக்கு அங்க திரும்பி ஒவ்வொரு நாடாக தொடர்தான் திட்டமிட்டிருக்கின்றோம். சுமாராக இந்த 2 வருட காலங்களிலும் நீங்கள் இப்படியான கவனஈர்ப்பு போராட்டத்தை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நாடுகளினுடைய பாராளுமன்றங்களின் முன்னால் முன்னெடுப்பதாக உத்தேசம் இருக்கின்றதா? ஆமாம். 2 வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றம், அதைத் தொடர்ந்து நாங்கள் செல்லும் நாட்டின் தலைநகரங்கள் மற்றும் மனித உரிமை சார்ந்த அடையாள சின்னங்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கூடும் உல்லாச பயணிகள் வரும் இடங்கள் என்று தொடர்ச்சியாக இந்த 2 வருடமும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு நுணல் படங்களை காட்டி எங்களோட நீதியை
இவர்களிடம் வந்து நாங்கள் அதாவது இந்த வெளிநாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் வந்து அவர்களோட அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து எங்களுக்கு ஒரு நீதியை வழங்க சொல்லி எங்கள் கோரிக்கையோடு செல்வதற்காக இருக்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு செல்லுகின்றீர்கள். அங்கு எப்படியான ஏற்பாடுகளை நீங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம், அதாவது பல மொழி பல்வேறுபட்ட கலாச்சாரம் உடைய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த இருக்கின்றீர்கள். அக்கால பகுதியை நீங்கள் எப்படி அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றுவீர்கள்? ஓமாம், அது வந்து நாங்கள் போகிறோம் வெளிக்கிறதுக்கு முன்கூட்டியே நாங்கள் வந்து அறிவிப்போம். அப்போ பெரும்பாலும் ஆனால் ஐரோப்பா நாடுகளுக்கு எங்களுடைய ஆட்கள் இருக்கணும். மற்ற நாடுகளுக்கு நாங்கள் அதுக்குரிய மொழி ஆயத்தம் உள்ளாக்களை கொண்டுதான் நாங்கள் செல்ல போகின்றோம். அத்தோடு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களிடம் இக்கால பகுதியில் எப்படியான ஒத்துழைப்புகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? அவையிட்டு நாங்கள் கேட்பது முழுமையாக வந்து இன்றைக்கு இந்த 5 வருட காலமாக நான் ஐநா சபையில நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக முழுமையாக வந்து மக்களின் பூரணமான ஒத்துழைப்பு, அதாவது வாகனமாக இருந்தான, பணமாக இருந்தான, எங்களுக்கு உணவுகளாக இருந்தான, தங்கு வசதிகளாக இருந்தான, முழுமையாக எங்கட மக்கள்லாம் செய்தவை. அதே போல் இந்த பயணம் நாங்கள் செல்லும் போதும் வந்து இந்த நீதிக்கான பயணம், எங்களோட விடுதலைக்கான பயணம் நாங்கள் செல்வதற்கும் வந்து எங்கட மக்கள்கிட்ட நாங்கள் இப்போ கையேந்தி நிற்கின்றோம். எங்கட மக்கள்கிட்ட போதிய அளவு ஆதரவை தான் கேட்டு இந்த இடத்தையே நாங்கள் நிற்கின்றோம். இதை லங்காஸ்ரீ 24 இணைந்து கொண்டு 2 வருட காலங்களில் ஐரோப்பிய நாடுகளில் எப்படியான சுற்றுப்பயணங்களில் உங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்த இருக்கின்றீர்கள் என்பது தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்தியமைக்காக நன்றிகளோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ 24 நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.